ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த காடு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஃபுல்லாக நெல்லுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முதக்கட்ட வேலையாக நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு ரொட்டேட்டரை வந்து விட்டுருக்கோம். இப்போ அதுதான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி ஒரு 2 பாத்தி வந்து நம்ம ரொட்டேட்டர் விட்டு கேஜ்வில் விட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு முன்கூட்டியே. ஏன் அப்படின்னா நம்ம இந்த விதை நெல் நாற்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இங்கே நட வேண்டியிருக்கு. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 2 நாளாக மழை இல்லை, நேற்று தான் மழை பெஞ்சது. அதனால் இப்போ இந்த காட்டுக்கு வந்து ரொட்டேட்டர் ஓடிட்டுருக்கு. வாங்க நம்ம வெளியில் சொல்லிக்கலாம் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நுணுக்கமான விஷயங்கள்னு நிறைய இருக்குங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஒரு விவசாயம் பண்ணியிருப்போம் இல்லையா, இதில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாட்டுக்கு தட்டு வைக்கிறோம்ல, அந்த தட்டு தான் அதில் நிறைய இருந்தது. இந்த மொத்த பிட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணி விட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா நேற்று மழை பெஞ்சுது, இருந்தாலும் தண்ணி பத்தலை. இப்போ வந்து அது கொஞ்சம் காஞ்சிருக்கும், தண்ணி வந்து உள்ளே இறங்கியிருக்கும். அதனால் இப்போ நம்ம போர் மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துகிட்ருக்கோம். நல்லா இருக்குது, இதில் குளிச்சா செம்ம ஃபீலுங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஏற்றணும். தண்ணி ஏற்றி இந்த நிலத்தை வந்து நல்லா ஈரத்தன்மையாக தண்ணி ஹெவியாக இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி பாயலையோ அங்கே நம்ம தண்ணி வெட்டி விடணும். அப்போ தான் ஃபுல்லாகவே தண்ணி பாயும். இன்னும் இந்த இடத்துக்குலாம் இன்னும் தண்ணி வரல, வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். இதை தட்டியெல்லாம் காய்ச்சதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த தட்டு தான் தெரியுதுங்களா. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, மாடு வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா ஊசி மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் செப்பல் போடாமல் அந்த காட்டுக்குள்ளே இறங்கிட்டீங்க, தெரியாமல் தட்டை மிதிச்சிட்டிங்க அப்படின்னா காலிலே ஓட்ட போட்டுருங்க. அந்தளவுக்கு ஷார்ப்பாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் முன்ன பின்ன விவசாயத்தை பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்க வரேன்றவங்க வேகமெல்லாம் காட்டுக்குள்ளே இறங்கிறாதீங்க. முக்கியமான விஷயம், செப்பலோட இந்த ஈர நிலத்தில் இறங்கிறாதீங்க. இதோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லேண்டில் வந்து செப்பலோடலாம் இறங்கிறாதீங்க. செப்பலோடு இறங்குனீங்கன்னா ஃபுல்லாக உள்ள லாக் ஆகிடும். வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு நம்ம காட்டுக்கான கரையை வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கரையெல்லாம் பாருங்கள், இது வந்து வரப்பு, நடந்து போகிறதுக்கான வரப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா செதுக்கி விட்டுருப்பாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு தோட்டத்தில், ஒரு நிலத்தில் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற வேலை அந்த கரையை சுற்றி அவங்க செதுக்கணும், பார்க்க நீட்டாக இருக்கணும். நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் அந்த நிலம் மட்டும் தனியாக தெரியும். ஓகே, இந்த நேரத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. எந்த அளவுக்கு இந்த இடத்த நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த தோட்டமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கரையை வந்து நல்லா செதுக்கி சுத்தப்படுத்தணும். அதற்கடுத்து இந்த கரையெல்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா, இந்த கரையெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணை மொழுகி அப்படியே வந்து கரை கட்டுவாங்க. எதுக்காகனா, இனிமேல் நம்ம தண்ணி இதில் அதிகமாக ஏற்ற வேண்டியிருக்கும். இந்த நிலத்தில் தண்ணி அதிகமாக ஏற்றினோம்னா இந்த கரை உடஞ்சிக்கக்கூடாது, உடஞ்சி தண்ணி அடுத்த காட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா ஒரு லெவல் பண்ணி கரை கட்டுவாங்க. நல்லா சகதி அதிகமாக இருக்குது. அதற்கு அடுத்து தான் இந்த மாதிரி தண்ணி விட்டு ப்ரிப்பேர் பண்ணி தண்ணியை காணா தண்ணி வந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. அதற்கு அடுத்து தண்ணி நல்லா ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ரொட்டேட்டர் விடலாம். அதுக்கு முன்னாடி மண்ணோட தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி லேஸாக இருக்கா இல்லை ரொம்ப ரஃப்பாக இருக்கான்னு பார்த்துக்கணும். லேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொட்டேட்டரை விடணும்.
ஏன்னா ரொட்டேட்டர் தான் இந்த வேர்லாம் பிடுங்கி எடுக்கும். தேவையில்லாத அந்த புல்லெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பாருங்கள், இந்த பில்லெல்லாம் செதுக்கிட்டு மண்ணோட மண்ணாக மாற்றிடும். கொஞ்ச நாளில் அந்த பில்லெல்லாம் வந்து உரமாக மாறிடும். இந்த காட்டிலேருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் நம்ம இப்போ ரொட்டேட்டர் ஓடிட்டுருக்கு. வாங்க போய் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக இங்கே ரொட்டேட்டர் ஓடிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வயலை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி நல்லா சகதியாக மாற்றிருச்சு பாருங்கள். கால் வச்சா தெரிக்குது பாருங்களே. இப்போ இந்த காடு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. கார்னு வாங்கினா இந்த காட்டோட கலரில் வாங்கணுங்க. அட்டை அட்டை பூச்சி அலையுது நிறையா. ஆமாம்மா மாமா சரிங்க மேம், எடுத்துதான் எடுத்துடுறோம். அட ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மேகம் அப்படியே கருத்துக்கிட்டு வருது. கண்டிப்பாக இங்கே மழை வரும். லைட்டாக தூரிகிட்ருக்கு. எப்படி இன்னும் 10 நிமிஷத்தில் மழை ஹெவியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து ஓடுறது பெட்டர்.